Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmazhi. So இன்னைக்கு நம்ம என்ன essay பார்க்க போறோம் அப்படினா 7th type of ambiguity by William Epson. So நான் ஏற்கனவே வந்துட்டு 7 types of ambiguity அப்படிங்கற வீடியோ போட்டுருக்கேன். So அத பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா it will be more helpful. இந்த 7th type of ambiguity அப்படிங்கிறது ரொம்ப பெரிய essay. நான் அதோட gist மட்டும் தான் இந்த வீடியோல சொல்றேன். So what is ambiguity அப்படினா ambiguous அப்படிங்கற வார்த்தையில இருந்து ambiguityன்ற வார்த்தை வருது. So ambiguousனா என்ன அப்படினா a word which has no fixed meaning. அந்த வேர்டுக்கு வந்துட்டு ஒண்ணுத்துக்கும் மேற்பட்ட மீனிங் இருக்கும். சோ அந்த வேர்டை வந்து நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு வந்துட்டு ஒரு மீனிங் இருக்கும். அது இல்லாம 3-4 மீனிங் சேர்ந்து வரும். சோ அந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி மீனிங் மாறும். பட் நம்மளால வந்துட்டு இதுதான் இந்த வார்த்தை வந்து சொல்ல வருது அப்படிங்கறத நம்மளால லொகேட் பண்ண முடியாது. சோ அததான் வந்து ambiguousnessனு சொல்லுவாங்க. சோ இங்க வந்துட்டு எம்சன் வந்துட்டு பர்టిక్యులரா 7th டைப் ஆஃப் ambiguity பத்தி பேசியிருக்காரு. சோ அந்த 7th டைப் ஆஃப் ambiguity என்ன சொல்றாரு அப்படினா டிவிஷன் இன் ஆத்தர்ஸ் மைண்ட் அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட்டா பேசுறாரு. சோ கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஒரே வார்த்தையே வந்துட்டு ஆப்போசிட் மீனிங்கையும் வந்துட்டு அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ள கொண்டு வந்து தரும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த எஸ்ஸேல வந்துட்டு தெளிவா சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் என்ன பேசுறாரு அப்படினா ஃப்ராய்ட வந்துட்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 7th டைப் ஆஃப் ambiguity அப்படிங்கறது வந்துட்டு அவர் யார் மூலமா இது பண்றாரு அப்படினா ஷேக்ஸ்பியர், கீட்ஸ், கிராஷா, ஹாப்கின்ஸ் அண்ட் ஹெர்பர்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ்ல வச்சு தராரு. சோ நம்ம ஒவ்வொரு இதா பார்ப்போம். ambiguousnessக்கு அவர் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருன்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு a division in the writer's mind அப்படிங்கறதுல வந்துட்டு அவர் என்ன எக்ஸாம்பிள் தராரு அப்படின்னா 7th டைப் ஆஃப் ambiguity அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் rather than லாஜிக்கல்னு சொல்றாரு. சைக்காலஜிக்கலா இருக்கும். இந்த திங் வந்துட்டு ஒரு கான்டெக்ஸ்ட்ல ஒரு மீனிங் பாக்குறோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு வந்துட்டு லாஜிக்கலா பார்க்க கூடாது. அதுவும் சைக்காலஜியோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ சைக்காலஜிக்கலா தான் பார்க்குமே ஒழிஞ்சு லாஜிக்கலா எதுவுமே பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் பார்க்கலாம். 2% ஒயிட் அப்படின்ற வார்த்தை. ஸோ இங்க 2% ஒயிட் அப்படிங்கறது வந்துட்டு அவன் 2% மட்டும் ஒயிட் கலரா இருக்கான். ஆனா வந்துட்டு அவன் அது ஆக்சுவலி வந்துட்டு 2% தான் ஒயிட்னா ஹி இஸ் பிளாக் அப்படின்ற ஒரு மீனிங் வரும். ஸோ இங்க வந்து இதை வந்து நம்ம 2% ஒயிட்ங்கிறது லாஜிக்கலா பார்க்காம நம்ம சைக்காலஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு அந்த கலர் அப்படிங்கிறது வேறுபடும். இப்போ நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்துட்டு இன்னொரு பர்சன் பார்க்க மாட்டீங்க. நான் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து ப்ரௌனிஷ்னு சொல்லுவேன். நீங்க வந்துட்டு அதே பர்சன் வந்து ரெட்னு சொல்வீங்க. இல்ல அந்த பர்சன் வந்து ஒயிட்டா தானே இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல இந்த பர்சன் வந்துட்டு லைட்டா வந்துட்டு பிளாக்கா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது அதுலயே வந்துட்டு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ambiguousness இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்சன் சொல்றாரு. அதே வந்துட்டு இன்னொரு டைப் ஆஃபும் சொல்றாரு. எதோட இது பண்றாரு அப்படின்னா சிம்பிள் ஆஃப் கிராஸ் அப்படிங்கறதோடய வந்து எக்ஸாம்பிள் தராரு. இந்த சிம்பிள் ஆஃப் கிராஸ்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருவாங்க அப்படின்னா ஜீசஸ் தான் ஞாபகம் வருவாங்க. பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு மோஸ்ட்லி கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு ரிலீஜியன் வந்து தெரியும். ஸோ அந்த கிராஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஜீசஸோட குரூசிஃபிக்ஷன் தான் ஞாபகம் வரும். ஸோ சில பேருக்கு வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி இல்ல நம்பாதவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஜீசஸை வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அதே அந்த கிராஸ் வந்து சில பேர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு மக்களுக்கு அவர் வந்து எவ்வளவு ஃபர்கிவ்னஸ் கொடுத்தாரு அப்படிங்கறது வந்து காட்டுறதுக்காக வந்து அது வந்து இருக்கு. ஸோ இந்த சிம்பிள் ஆஃப் கிராஸ் ஒரே ஒரு கிராஸ் மட்டும் தான். அந்த சிம்பிளே வந்துட்டு எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன்ஸ் வருது பாருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம எம்சன் 7th டைப் ஆஃப் ambiguity அப்படின்னு சொல்றாரு. ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு வேர்டு இருக்கும் ஆர் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளுக்கு வந்துட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஒரு மீனிங்குமே இருக்காது. அதுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மீனிங் வந்து இருக்கும். அதை வந்துட்டு யார் எந்தெந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்கன்றது இருக்கு. இந்த ஜீசஸோட கிரைஸ்ட் சிம்பிள் இருக்குல்ல. ஸோ இந்த சிம்பிளே வந்துட்டு கிராஸ் அப்படின்ற இந்த சிம்பிள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் இது ஒரு பிளஸ்ஸா பார்ப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியில தெரிஞ்சவங்க இது வந்துட்டு கடவுள் வந்துட்டு நமக்காக அவரோட உயிரை வந்துட்டு கொடுத்திருக்காரு. ஸோ நமக்காக வந்துட்டு அவரோட உயிரை வந்து தியாகம் பண்ணிருக்காருன்னு சொல்லுவாங்க. சில பேர் இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த ஜூஸ் வந்துட்டு எப்படி ஜீசஸை கொலை பண்ணாருன்னு பாருங்க அந்த பெர்ஸ்பெக்டிவோட பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ambiguousness சொல்றாரு. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு ரைட்டருக்கு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்க எழுதும் போது அப்படின்றது சொல்றதுக்கு தான் எம்சன் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம அடுத்தது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஃப்ராய்ட வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு கூப்பிடுறாரு. சோ சைக்காலஜிக்கும் லிட்டரரி ஸ்டடீஸ்க்கு என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா டெக்ஸ்ட்லயுமே வந்துட்டு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா மெட்டாஃபர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ambiguityன்னு சொல்லிட்டு 7 டைப்ஸ் ஆஃப் ambiguityல நான் சொல்லிடுறேன். சோ அந்த மெட்டாஃபர் அப்படிங்கிறது வந்துட்டு இன்டைரக்ட் மீனிங் கொடுக்கும். ஷீ இஸ் அ ரோஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவ வந்துட்டு ரோஸ் கிடையாது, அவ ரோஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லாங்க. அந்த ரோஸ் அப்படிங்கிறதுக்கு ஏஜ் அவளோட ஏஜா இருக்கலாம், இல்ல அவளுடைய அழகா இருக்கலாம், இல்ல அவ கலரை பத்தி சொல்லலாம், இல்ல வந்துட்டு
அவ வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்துட்டு அவ இறந்துருவா. அந்த ரோஸ் வந்து கொஞ்ச நாள்ல ஆடிடும், அதே மாதிரி அவ கொஞ்ச நாள்ல இறந்துருவா. ஸோ இந்த மாதிரி அவளோட பியூட்டியை சொல்லலாம், அவளோட ஏஜை சொல்லலாம், நிறைய திங்ஸ் வந்துட்டு அதுல வரும். ஸோ ஒரு சிம்பிள், ஒரே ஒரு சிம்பிள் தான் ரோஸ் அப்படின்ற சிம்பிள் வந்துட்டு ஒரு பொண்ணோட கம்பேர் பண்றோம். பட் வந்துட்டு அது கரெக்டா அந்த பர்சன் வந்துட்டு அந்த பொண்ணை பத்தி என்ன சொல்ல வராங்க நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா அதுல வந்து நிறைய கைண்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஆம்பிகுவஸ்னஸ் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் தவிர்க்கிறதுக்கு ஃப்ராய்ட் என்ன பண்றாரு அப்படின்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்ல கண்டென்சேஷன் ஒன்று கொண்டு வராரு. ஸோ இந்த மாதிரி எப்படி ஒரு சிம்பிளுக்கு ஒரு இதை சொல்றோமோ, ஒரு வார்த்தையை வந்துட்டு இப்ப நான் என்ன வர்ணிக்கிறேங்கிறத மெட்டாஃபர் இன்டைரக்ட் மீனிங் மூலமா வந்துட்டு மெட்டாஃபர்ல சொல்றோமோ, ஃப்ராய்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய புக்ஸ்ல வந்துட்டு இந்த என்னோட கனவுல நம்மளுடைய அன்கான்சியஸ் நம்ம வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க எமோஷன்ஸ் தான் நமக்கு கனவா வரும்னு சொல்லி ஃப்ராய்டு சொன்னாரு. ஸோ அப்படி வந்து கனவா வரும்போது அது வந்துட்டு நிறைய இமேஜஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ என்னுடைய டிசையர் வந்துட்டு இமேஜா கன்வெர்ட் ஆகும். அப்படி வந்து இமேஜா கன்வெர்ட் ஆகும்போது அது வந்துட்டு பல இமேஜஸ், பல டிசைர் எனக்கு இருக்கும், நான் வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க பல ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று அழுந்தி அது வந்துட்டு பெரிய ஒரு இமேஜா வந்து இருக்கும். அதுல வந்து நிறைய இமேஜஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து கண்டென்சேஷன் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜஸ்க்கும் வந்துட்டு இப்போ வந்து நான் என் கனவுல வந்து நான் தூங்குற மாதிரி ஒரு இது பார்த்தேன் அப்படின்னா நான் தூங்குறேன் அப்படின்றது வந்து ஒரு சிம்பிள். ஸோ அந்த சிம்பிளுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு இதுதான் இப்படியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மீனிங் கொடுக்குறாரு. ஸோ அதை தான் வந்துட்டு இங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க எம்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா பேசிக்கலி மெட்டாஃபரும் இந்த கண்டென்சேஷன் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டுமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல தான் இருக்கு. இங்க மெட்டாஃபர் வந்து பொயட்ரியில எப்படி வந்துட்டு ஒரு மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், இந்த கண்டென்சேஷன் அப்படிங்கிறது ஒரு பொயட்ரியில இருக்கிற மீனிங் வந்து இது பண்றதுக்கு உதவும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உதவும். ஸோ ஃப்ராய்டு வந்துட்டு ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மீனிங் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மீனிங் மூலமா நம்ம ஈஸியா ஒரு பொயட்ரியில என்ன அந்த பொயட் வந்து சொல்ல வந்திருக்காருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. பட் அப்படி கண்டுபிடிச்சாலுமே அதுலயும் வந்துட்டு சில கைண்ட் ஆஃப் ஆம்பிகுவஸ்னஸ் இருந்தே தான் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா எதுல வராரு அப்படின்னா லாங்குவேஜ்லயும் வந்துட்டு ஆம்பிகுவஸ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எந்த கான்டெக்ஸ்டா இருந்தாலும் அந்த கான்டெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தையோட மீனிங் வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி வேறுபடும் பொழுது ஒரே வார்த்தையில வந்துட்டு ஒரு மீனிங் இருக்கும், அந்த மீனிங்கான ஆப்போசிட் மீனிங்கும் இருக்குல்ல. ஸோ அந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரே வார்த்தையில வரும்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கு. அது முக்கியமா எதுல இருக்கு அப்படின்னா அரபிக் லாங்குவேஜ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு எம்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கிலீஷ்லயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்குன்னு சொல்றாரு. என்ன வேர்டு அப்படின்னா ரெஸ்டிவ் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இந்த ரெஸ்டிவ் அப்படின்ற வார்த்தை ரெஸ்டிவ் ஹார்ஸ். ஸோ ரெஸ்டிவ் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ரொம்ப இவன் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அதான மீனிங் தான் வந்துட்டு ரெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. இவன் வந்துட்டு ஏன் இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கான்டா, ஏன்டா இவன் துருத்துருன்னு இருக்கான் அப்படின்னா அவன் ரொம்ப நாள் எந்த வேலையுமே செய்யாம ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டான்ப்பா, அதனால அவன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்துட்டு ரெஸ்ட்லெஸ், ரெஸ்ட் எடுக்கிறது ரெண்டுமே ஆப்போசிட் மீனிங். ஒன்று வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுனால ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டான். ஸோ இந்த ரெண்டு மீனிங்குமே ஒரே வார்த்தையில வருது, ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை தான் சொல்றாங்க. ஸோ இதை தான் வந்து ஆம்பிகுவஸ்னஸ் சொல்றாங்க. இதை தான் வந்து 7th டைப் ஆஃப் ஆம்பிகியூட்டி நம்ம எம்சன் சொல்றாரு. என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை 2 டைப் ஆஃப் மீனிங்கை வந்து தரும். அதே வந்துட்டு இன்னொரு என்ன அப்படின்னா கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க. ஒரே டைப் ஆஃப் வார்த்தை தான் ஒரு டைப் ஆஃப் கான்டெக்ஸ்ட்லயே ஒரே ஒரு டெக்ஸ்ட்லயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஒரு வார்த்தைக்கு 2 டைப் ஆஃப் மீனிங் இருக்கிற மாதிரி 2 டைப் ஆஃப் இமேஜஸுமே வந்துட்டு ஒரே ஒர்க்ல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் 7th டைப் ஆஃப் ஆம்பிகியூட்டி அப்படிங்கறத சொல்றாரு. ஸோ இன்னும் ஈஸியா ஆக்கிறதுக்கு இந்த ஆம்பிகுவஸ்னஸ் வந்து இன்னும் ஈஸியா ஆக்கிறதுக்கு எம்சன் வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன தராரு அப்படின்னா ஒரு ஸ்டிக் வந்து தராரு. ஸோ அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குச்சி வந்துட்டு நம்ம ஒரு சைடு இருந்து பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அடுத்த குச்சி எண்ட் பாயிண்ட்னு பார்ப்போம். அதவே வந்துட்டு அந்த குச்சியை திருப்பினோம்னா அந்த நம்ம ஃபர்ஸ்ட் எண்டிங் பாயிண்ட்னு சொன்னோம்ல அதே குச்சி வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டா நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆம்பிகுவஸ்னஸ். எது ஸ்டார்டிங் எது ஸ்டார்டிங் எது எண்டிங்னே தெரியல, இது வந்து மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து தெளிவா வந்து எம்சன் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து கைண்ட் ஆஃப் ஆம்பிகுவஸ்னஸ்
ஆம்பிகுவஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம எம்சன் வந்துட்டு எதை லிட்ரரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் லிட்ரரி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சாங் ஃபார் செயின்ட் சிசிலியாஸ் டே அப்படிங்கிற ஜான் ட்ரைடனோட போயம் தான் வந்து எக்ஸாம்பிளா கொடுக்குறாரு. ஸோ இதுல வந்துட்டு என்ன சோஷியல் செட்டிங்ல அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம ஸ்பீக்கர் இருக்காருல்ல, ஸோ அது ஸ்பீக்கர் வந்து யாருன்னு தெரியல நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு இந்த லைனை வந்து வார்ஃபீல்ட்ல இருந்து பேசுறாரு. த ட்ரம்பட்ஸ் லவுட் clangor invites us to arms with shrill notes of anger and mortal alarms. The double beat of the thundering drum cries, "Hirik the foes come, charge charge, this too late to retreat." ஸோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு இதை படிக்கும் போதே தெரிஞ்சது. ஸோ நிறைய நம்ம இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல நின்றுட்டு இருக்காரு. இவர் எய்த்தாப்படி வந்துட்டு நிறைய ஆர்ம்டு சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவங்க வந்து தாக்க வராங்க. அப்படி தாக்குறப்ப ரிட்ரீட், திஸ் இஸ் டூ லேட் டு ரிட்ரீட்னா பின்வாங்கிறதுக்கு இது நேரம் இல்லை, பின்வாங்கன்னு நினைச்சாலும் இனிமேல் முடியாது, என்னுடைய ஆப்போசிட்ல இருக்கிற சோல்ஜர்ஸ்ல என்னை தாக்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சோஷியல் செட்டிங்ல தெரிஞ்சு போயிடுச்சு இவர் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பேட்டில் ஒரு வாரியரை வந்து சண்டை போட போறாருன்னு. சோ இங்க வந்துட்டு நம்ம இதுல என்ன ஆம்பிகுவஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரைட்டர் அந்த ஸ்பீக்கர் இருக்காருல்ல அவருடைய மென்டல் ஸ்டேட், சைக்காலஜிக்கல் ஸ்டேட், நம்ம ஏற்கனவே சொல்றோம்ல எல்லா திங்ஸுமே வந்துட்டு ஆம்பிகியூட்டில வந்துட்டு சைக்காலஜிக்கலா தான் இருக்கு, எதுவுமே லாஜிக்கலா பார்க்க முடியாதுன்னு. ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடுகள், இது இல்ல அது அப்படின்ற ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு ஆம்பிகுவஸ்னஸ் சொல்லுவோம். ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன்ல இருக்கும், எதுவுமே ஃபிக்ஸ்டா இருக்காது, ஒரு மாதிரியான கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த போயம்லயே ட்ரைடன் வந்துட்டு அந்த ஸ்பீக்கருடைய மைண்ட்ல வந்து கான்ட்ரடிக்ஷன் வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இப்ப வந்து சண்டை போட்டே தான் ஆகணும், எனக்கு வந்து சண்டை போட பயமா தான் இருக்கு, ஆனா வந்துட்டு பின்வாங்கி இனிமேல் ஓட முடியாது, அவங்க வந்து எங்களை நெருங்கி வந்துட்டாங்க, ஸோ எனக்கு பயமும் இருக்கு, பட் நான் துணிஞ்சு சண்டையும் போடுவேன் அப்படின்றத வந்துட்டு இந்த போயம்ல வந்து சொல்றாரு. இங்க பயம் இருந்தாலுமே துணிஞ்சு சண்டை போடுவோம் அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி ஹார்சஸ்க்கும் அதே மாதிரியான மென்டாலிட்டி தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க லாஸ்ட் லைன் படிச்சிருந்தீங்களா தெரியும், கிரைஸ்ட் ஹீக் த ஃபோர்ஸ் கம், சார்ஜ் சார்ஜ், திஸ் லேட் டு ரிட்ரீட் அப்படிங்கிற இந்த ஹார்சஸுமே அந்த படையை பார்த்து பயப்படுது. பட் அது இருந்தாலுமே வந்துட்டு அந்த சண்டையை பார்த்து இது இல்லாம கண்டினியூல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிமிடிட்டி காமிச்சாலுமே, கொஞ்சம் வயம் இருந்தாலுமே வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணி அது சண்டை போட போகுது. இங்க வந்துட்டு ரெண்டு கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் இருக்கு. ஒன்னு வந்துட்டு பயம் இருந்தாலும் அடுத்த திங் வந்துட்டு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரைடனோட இதுல வந்துட்டு ஆம்பிகுவஸ்னஸ் அப்படிங்கறத வந்து நம்ம எம்சன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வில்லியம் ஷேக்ஸ்பியரை வந்து சொல்றாரு. ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியரோடைய மேக்பத்ல இது வந்து ஆக்சுவலி டு பி ஆர் நாட் டு பி அப்படிங்கிறது ஹாம்லெட்ல வர ஒரு கோட்டு. ஸோ அதை வந்துட்டு எம்சன் வந்துட்டு மேக்பத்துக்கு சொல்ல வராரு. ஸோ மேக்பத் வந்துட்டு நான் வந்து அந்த கிங்கை கொன்னு நான் வந்துட்டு அந்த அரசாட்சிக்கு போகணுமா, அப்படி போனா நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மென்டல் ஸ்டேட்ல வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே மேக்பத்தை பார்த்து அந்த 3 விச்சஸ் வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு நீ வந்துட்டு அடுத்த கிங் ஆயிடுவ, பட் உன் பசங்க யாருமே கிங்கா மாற மாட்டாங்க, ஸோ நீ இப்ப கிங் ஆகணும்னாவே நீ நிறைய கொலைகள் செஞ்சுட்டு தான் போய் உட்காரணும் அப்படின்றது வந்து 3 விச்சஸ் ஏற்கனவே வந்து மேக்பத் கிட்ட சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாலுமே இவர் வந்துட்டு ஒரு தயக்கத்தோட இருப்பாரு, நம்ம போய் கிங்க கொன்னுதான் வந்துட்டு அப்படி ஒரு அரசு பதவி நமக்கு தேவையா, சோ வந்து கொல்றது இவருக்கு பெருசு இல்ல, ஏற்கனவே வந்துட்டு ஒரு பேட்டில்ல வாரியர் எல்லாம் வந்து கில் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு, பட் பேட்டில்ல கொல்றது வேற, இங்க கொல்றது வேற, சோ இது வந்துட்டு கொல்னா பாவம் அப்படின்றது மாதிரி ஆயிரதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சோ இது கொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன், இதை வந்துட்டு ஒரு ஆம்பிகுவஸை வந்துட்டு அவர் அந்த டிராமால வந்து காட்டியிருக்காரு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு ஷேக்ஸ்பியரோடைய மெஷர் ஃபார் மெஷர். ஸோ இதுல என்ன, இந்த டிராமால என்ன வந்துட்டு ஆம்பிகியூட்டி இருக்கு அப்படின்னா வந்து இந்த இசபெல்லா அப்படின்ற கேரக்டரை பத்தி கிளாடியோ சொல்ற ஒரு லைன் தான், இன் ஹர் யூ தேர் இஸ் அ ப்ரோன் அண்ட் ஸ்பீச்லெஸ் டயலக்ட் சச் அஸ் மூவ் மென். ஸோ அவளுடைய ப்ரோன் அண்ட் ஸ்பீச்லெஸ் டயலக்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு எந்த மனுஷனையா இருந்தாலும் மூவ் பண்ண வச்சிரும் அப்படிங்கிறது. சோ இங்க வந்துட்டு அந்த கிளாடியோ வந்துட்டு எந்த ஆங்கிள் வந்து சொல்றான்னு தெரியல, பாசிட்டிவா சொல்றானா நெகட்டிவா சொல்றானான்னு தெரியல. அவன் பாசிட்டிவா சொல்லியிருந்தான் அப்படின்னா அவளுடைய பியூரிட்டி, ஆக்சுவலி இந்த இசபெல்லா அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு நன்னா வருவா. சோ அந்த மெஷர் ஃபார் மெஷர் பிளேல சோ அங்க வந்துட்டு அந்த இசபெல்லான்ற கேரக்டர் வந்துட்டு பியூரா இருக்கா அப்படின்னு வந்து கிளாடியோ சொல்றானா, இல்ல வந்துட்டு அவளை பார்த்தா எல்லா இவங்களுமே வந்து எல்லா மென்னுமே மயங்கிருவாங்க அப்படின்ற ஒரு டைலாக்ல வந்து சொல்ல வரானா அப்படின்றதும் தெரியல. சோ இங்கேயும்
இந்த லைன் வந்துட்டு ஒரு ஆம்பிகுவஸாவே தான் இருக்கு. நமக்கு வந்துட்டு ஓப்பன் டு இன்டர்பிரிட்டேஷன், நம்ம எந்த மாதிரியான வியூ பாக்குறோமோ அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து வந்துட்டு ஒருத்தர் மாறும், நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி. ஸோ இங்கேயும் வந்துட்டு அந்த முரண்பாடு இருக்கு, கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் வந்துட்டு இங்கேயும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த ஆம்பிகுவஸ்னஸ் தான் வந்துட்டு 7th டைப் ஆஃப் ஆம்பிகியூட்டின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்துட்டு யார் கோட் பண்றாரு அப்படின்னா ஜான் கீட்ஸ் வந்து சொல்றாரு. ஜான் கீட்ஸோட போயம் ஓட் டு மெலன்கலியில ஒரு லைன் வரும், நோ நோ காட் நாட் டு லீட் நெய்தர் ட்விஸ்ட் லீட் a river in hates. ஸோ இங்க வந்துட்டு அந்த ஓட்டு மெலன்கலி போயம்ல வந்து லீத் அப்படின்ற ரிவர்ல வந்து அது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டெத் பேக்ரவுண்ட் வச்சு வரும். நான் வந்துட்டு லீத்துக்கு வந்து போக விரும்பல. இந்த லீத் அப்படிங்கிறது ஒரு ரிவர். ஸோ ஹேட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஹெல் நகரத்தை தான் வந்து ஹேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிரீஸ்ல. ஸோ அந்த லீத்துக்கு வந்து நான் போக விரும்பல அப்படின்னு சொல்லி, பட் அந்த ஸ்பீக்கருக்கு அந்த போயம்ல தெரியும் கண்டிப்பா அவன் சாக போறான் அப்படின்னு. ஸோ அவன் வந்துட்டு இப்ப அவன் வந்து அந்த போகக்கூடிய மென்டல் ஸ்டேட்ல இருக்கானா இல்ல வில்லிங்கா செத்து போக போறானா இல்லையா அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷன் தான் வந்துட்டு இந்த லைன்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்கேயும் வந்துட்டு அவன் வந்து சாக விருப்பப்படுறானா இல்லையா, அவன் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு சாகிறதுக்கு வந்துட்டு ஓகே சொல்றானா இல்லையா, இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இதுலயும் வந்துட்டு இந்த போயம்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ரிச்சர்ட் கிராஷோவோட ஹிம் டு த நேம் அண்ட் த ஹானர் ஆஃப் தி அட்மைரபிள் செயின்ட் ட்ரெசா. ஸோ இந்த செயின்ட் ட்ரெசாவோட போயம்ல ரிச்சர்ட் கிராஷோ வந்துட்டு எதை காமிக்கிறாரு அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சென்சுவல் திங் வந்துட்டு ஒன்னா காமிக்கிறாரு. ஸோ இந்த செயின்ட் ட்ரெசா அப்படின்ற அந்த நன், அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு நன். அவங்க வந்துட்டு கடவுள் பக்தினால நான் வந்து கடவுளோட ஒன்னா போய் இணையணும், ஸோ வந்து கடவுளோட நான் போய் இணையணும் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க எதன் மூலமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த வேர்ட்ஸ் மூலமா சொல்றாங்க அப்படின்னா இன்டைரக்டா கடவுளை வந்து ஹஸ்பண்டா நினைச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் யூனியன் இருக்குல்ல அதை வந்துட்டு சென்சுவல் யூனியனோட காமிக்கிறாங்க. அந்த கடவுளை வந்துட்டு ஹஸ்பண்டா, ஜீசஸ் வந்து ஹஸ்பண்டா நினைச்சிட்டு, ஸோ அந்த she breathes all fire, her weak breast heavies with strong desire of what she may with fruitless wishes seek for among us her mother's kisses. So இந்த 4 லைன்லயே வந்துட்டு ஆக்சுவலி அந்த ரைட்டர் ரிச்சர்ட் கிராஷா வந்துட்டு செயின்ட் ட்ரெசாவோட ஸ்பிரிச்சுவல் யூனியனை சொல்றாரா இல்ல செக்ஷுவலான திங்ஸ் வந்துட்டு சென்சுவலான திங்ஸ் வந்து பேசுறாரா அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சான திங்கா வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ அந்த மெட்டாஃபாரிக்கலான அந்த எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தோம் அப்படின்னா அந்த செயின்ட் ட்ரெசா வந்துட்டு கடவுளை அடையிறத வந்துட்டு ஒரு சென்சுவலான ஜேர்னியாவும் பாக்குறாங்க, ஸ்பிரிச்சுவலான ஜேர்னியாவும் பாக்குறாங்க. அகெயின் இது இன்னும் வந்துட்டு ஆம்பிகோஸான ஒரு திங்ல தான் போய் விடுது அப்படிங்கறத சொல்றாரு. ஸோ அடுத்தது வந்துட்டு ஜெரால்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் வந்து கோட் பண்றாரு. ஸோ ஜெரால்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பெரிய போயட். அவர் வந்துட்டு போயம் வந்து எழுத வந்துட்டு அவருக்கு வந்து அது பிளஷர்ல, எனக்கு வந்து போயம் எழுதுறது ரொம்ப சந்தோஷத்தையும் பிளஷரையும் தருதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஜிஎம் ஹாப்கின்ஸ் வந்துட்டு இவராகணும், ப்ரீஸ்ட் ஆகணும்னு நினைச்சவர். ஸோ அப்படி ப்ரீஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பிளஷர் வந்துட்டு ஒரு சின்ன நினைப்பாங்க. ஸோ அவர் வந்து போயட்ரி எழுதுறதும் தனக்கு பிளஷர் கொடுக்கறதுனால அந்த போயட்ரியும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து எந்த பிளஷர்ஸுமே இருக்கக்கூடாது, நான் ப்ரீஸ்ட் ஆகணும், நான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின போயம்ஸே வந்துட்டு எரிக்கக்கூடிய ஆள் தான் வந்து ஜெரால்ட் மேன்லி ஹாப்கின்ஸ். ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த நான் வந்து கடவுளோட ரீயூனியன் ஆகணும், ஸோ நான் ஸ்பிரிச்சுவல் ரெனன்சியேஷனை கண்டிப்பா அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமா இருந்த போயட் தான் வந்து ஜிஎம் ஹாப்கின்ஸ். ஸோ அவர் வந்துட்டு த வின் ஹோவர் அப்படின்ற இந்த போயம்ல டு கிரைஸ்ட் அவர் லார்ட் அப்படின்ற போயம்ல வந்து ஒரு லைனை வந்து சொல்லுவாரு. ஸோ இந்த போயம்ல வந்து ஆக்சுவலி ஒரு பேர்டு இருக்கும், அந்த பேர்டை வந்து அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த பேர்டு வந்து ஃப்ரீயா வானத்துல ஜாலியா பறந்துட்டு இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அந்த பறவையை பார்க்கவே. ஸோ நம்ம அந்த ஸ்பீக்கர் இருக்காருல நம்ம போயிட்டு, ஸோ அந்த பறவையை பாக்குறாரு, பார்த்தோன்னே வந்துட்டு அவருக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடுது. அந்த பறவையை பாக்குறப்போ வந்துட்டு அவருக்கு எதை ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா அவருடைய அந்த பிளஷரபிளான வாழ்க்கை. ஸோ கல்யாணம், அதுக்கப்புறம் செக்ஷுவலான திங்ஸ், இது மேலதான் வந்துட்டு அவருடைய கவனங்கள் போகுது. ஸோ அந்த பேர்டு வந்துட்டு ஆக்சுவலி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஹியூமன் லைஃபுக்காக வந்து இயங்குது. அதை தான் அவருக்கு நினைவுபடுத்துது. பட் அவருடைய இன்னொரு எண்ணங்கள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து தான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலான ஒரு இதுக்குள்ள போகணும், ஒரு ஜேர்னில போகணும், ஸோ எனக்கு வந்துட்டு அதுலதான் போக விருப்பம், ஸோ இந்த பியூட்டி இந்த பேர்டை வந்துட்டு எனக்கு ஞாபகமே வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான 2 கான்ட்ரடிக்ஷனான விஷயத்தை இங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த பேர்டு வந்துட்டு அவருடைய நார்மல் லைஃப் வந்துட்டு இது பண்ணுது. பட் அந்த போயட்டோட மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னா
ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வந்து நான் போவேனா மாட்டேனா, நான் ஸ்பிரிச்சுவலான லைஃப் வந்துட்டு அட்டைன் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவர் மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆகனிலேயே தான் வந்துட்டு அவர் சுத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த போயம் தான் வந்துட்டு, இந்த போயம் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு கேயாஸ், ஒரு கன்ஃபியூஷன்ல தான் வந்துட்டு போகும். ஸோ அங்க வந்துட்டு ஒரு வார்த்தை தான் வந்துட்டு இங்க ஆம்பிகுவஸா இருக்கு. என்ன வார்த்தை அப்படின்னா பக்கிள் அப்படின்ற வார்த்தை. ஸோ இந்த பக்கிள் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ஆக்சுவலி மிலிட்ரி பெல்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபார் த டிசிப்ளின் ஆஃப் ஹீரோயிக் ஆக்ஷன். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்துட்டு இந்த வார்த்தை 2 வகையான மீனிங்ஸை வந்துட்டு சொல்லுது. ஸோ 2 வகையான மீனிங், இந்த பக்கிள் அப்படின்ற வார்த்தை 2 ஆப்போசிட் மீனிங்ஸை ஒன்னா காட்டுது. ஒரு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த மீனிங்க்கு இன்னொரு மீனிங் ஆப்போசிட்டா இருக்கும். அந்த 2 மீனிங்குமே ஒரே கான்டெக்ட்ல காட்டுது. ஸோ அது என்ன அப்படின்ற வார்த்தை பார்க்கலாம். அந்த வார்த்தை தான் பக்கிள். ஸோ இந்த வார்த்தை வந்துட்டு நம்ம ஜிம் ஹாப்கின்ஸோட மென்டல் ஸ்டேட்டை காட்டுது. அவர் வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து அடையணும் அப்படின்ற அவருடைய துடிப்பு. அதுதான் அந்த ஹீரோயிக் ஆக்ஷன் அண்ட் மிலிட்ரி பெல்ட், டிசிப்ளின் ஆஃப் ஒரு டிசிப்ளினான லைஃபை வாழணும், ஜீசஸை போய் நம்ம ஜீசஸ் அண்ட் காடோடைய பிளெஸிங்ஸை வாங்கணும் அப்படின்ற ஒரு திங். அண்ட் இன்னொரு என்ன அப்படின்னா பைசைக்கிள் வீல். அதே பக்கில் வந்துட்டு பைசைக்கிள் வீல்னு சொல்லுவாங்க. இந்த பைசைக்கிளோட வீல் வந்துட்டு அந்த பக்கிள்னா வந்துட்டு அந்த சைக்கிளில் வந்துட்டு ஒரு ரிம் மட்டும் வந்துட்டு துருப்பிடிச்சு போனால் அந்த சைக்கிள் வந்து ஒழுங்காக ஓடாது. ஸோ அந்த வீல், அந்த டேமேஜ் ஆன வீல் தான் பக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேமேஜ் ஆன பக்கிள் வந்துட்டு எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா இங்கே அவருடைய அந்த நார்மலான லைஃப்பை வந்து ரிசம்பிள் பண்ணுது. ஸோ இந்த 2 கைண்ட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன், நார்மல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், அது 2 லைஃபையும் ஒரே வார்த்தையில பக்கிள் அப்படின்ற வார்த்தையில முடிச்சிருக்காரு. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஆம்பிகுவஸ்னஸையும் வந்துட்டு இங்க வந்து அழகா வந்து நம்ம எம்சன் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. அடுத்து வந்துட்டு ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட போயம் த சாக்ரிஃபைஸ் அப்படின்ற போயம்ல ஜீசஸை வந்துட்டு ஸ்பீக்கரா வச்சு இந்த லைன்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. லோ ஹியர் ஐ ஹேங் சார்ஜ்டு வித் த வேர்ல்ட் ஆஃப் சின் த கிரேட்டர் வேர்ல்ட் ஆஃப் த டூ அப்படின்ற இந்த போயம்ல வந்துட்டு கிரைஸ்ட வந்துட்டு ஆம்பிகுவஸாவே காமிச்சிருப்பாங்க. கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் ஆம்பிகுவஸ். ஸோ நம்ம சில லைன்ஸ், சில வார்த்தைகள், இல்ல சில தீம்ஸ் கூட வந்துட்டு கான்ட்ரடிக்டரா இருப்போம். பட் இங்க கிரைஸ்டே வந்துட்டு கான்ட்ரடிக்டரா, முரண்பாடா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா கிரைஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து நம்ம டிராஜிக் ஹீரோவா பார்ப்போம். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் மனுஷங்களுக்காக அவருடைய வாழ்க்கையை வந்துட்டு துறந்தவர் அப்படின்றத பார்ப்போம். அது இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேப் கோட்டா பார்ப்போம். ஸ்கேப் கோட்னா என்ன அப்படின்னா அவர் வந்து பலியாடா பார்ப்போம். நம்ம மனிதர்களுக்காக அவரோட வாழ்க்கையை வந்துட்டு அவர் வந்துட்டு அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். இன்னொரு செக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அவரை நிறைய மக்கள் வந்துட்டு லவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களை வந்து அவர் லவ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அவர் ஹேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் குரூசிஃபை பண்ணும்போது எந்த அளவுக்கு அவர் வந்து ஹேட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இப்ப மக்கள் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் அவரை சுத்தி இருக்கு. அவர் சில பேர் லவ் பண்றாங்க, சில பேர் ஹேட் பண்றாங்க, சில பேர் அவர் கடவுளா பாக்குறாங்க, சில பேர் அவர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சோ இந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. சோ கிரைஸ்டே வந்துட்டு இங்க ஆம்பிகுவஸா தான் இருக்கு. சோ ஃபைனலா வந்துட்டு எம்சன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா 7th டைப் ஆஃப் ஆம்பிகியூட்டில சோ இப்ப லிஸ்டா நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இதுல வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 மீனிங் ஒரே வார்த்தைக்கு வரும். அந்த வார்த்தை வந்துட்டு 2 கைண்ட் ஆஃப் ஆப்போசிட் மீனிங்ஸை கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வச்சிருக்கோம். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஆம்பிகோஸான திங்ஸ் தான் வந்து ரைட்டரோடைய மைண்ட்லயும் இருக்கும். அதே மாதிரி இந்த 7th டைப் ஆஃப் ஆம்பிகியூட்டில முக்கியமா பார்க்க வேண்டியது லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு இன்டர்பிரட் பண்ணும்போது அதுல நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங்குமே இருக்காது. அதுல வந்து பல வார்த்தைகள் பல மீனிங் இருக்கும். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அந்த இதுதான் ஃபிக்ஸ்டு மீனிங் நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கனால இட் இஸ் ஆம்பிகுவஸ். மொத்தத்துல டெக்ஸ்ட் இஸ் ஆம்பிகுவஸ் அப்படின்றத முடிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து 7th டைப் ஆஃப் ஆம்பிகியூட்டி. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பை.